நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி, மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று மாலை 4:35 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:27 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:22 வரை மரண யோகம், பின்பு காலை 11:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:27 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுய பெருமை பேசுவரிடம் விலகியிருப்பது நல்லது. கூடுதல் செயல்திறனும் உழைப்பும் மட்டுமே தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற உதவும். புதிய இனங்களில் பண செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். போக்குவரத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். இன்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பாய்க்கு ருசியான உணவை உண்டு மழுவீர்கள். கணவன் மனைவி ஒருவர் பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நன்மை தரும் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண வரவும் திருப்தியை கொடுக்கும். இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் இன்று பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலும் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக எடுக்க வேண்டும். இன்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்கக்கூடுங்க. பரணி. இந்த நாள் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். போக்குவரத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சுய பெருமை பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. கிருத்திகை. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். மிதமான வேகத்தை மட்டும் பயன்படுத்துங்கள், அது போதும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பகைவரால் உருவான தொந்தரவு விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறுங்க. வளர்ச்சியும் பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வெகு நாட்களாக விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் வரக்கூடுங்க. இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் மீண்டும் சாதகமாக முடியும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு ஏற்பட கொடுங்க. கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியும்.
வரவும் செலவும் சரியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்றே சொல்ல முடியும். எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். என்று பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த நாள் எந்த ஒரு காரியத்திலும் நீங்க அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பகைவரால் உருவான தொந்தரவு விலகி செல்லக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மிருகசிரிஷம். கடினமான பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்ப சுப நிகழ்வுகள் இன்று ஏற்பட கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்று கலைத்துறையினருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் அவசரம் காட்டாமல் செயல்படுவது மிக நல்லது. மிதுனம் ராசினியர்கள். இன்று மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் போகும். குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். உங்களின் உற்சாகம் நிறைந்த பணி நல்ல பலனை கொடுக்கும். உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வாழ்க்கை ஆனால் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் இதமான சூழல் கண்டிப்பாக காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவம் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். மற்றவரிடம் நல்ல மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர கொடுங்க. என்ன ஒன்று காதல் மட்டுமே மனக்கசப்பை கொடுக்கும். காதல் இறுதியில் தான் வெற்றியை கொடுக்கும். அதுவரை பொறுத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கல்விக்காக நேரம் செலவிட வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக கை கொடுங்க. தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உயர்த்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். திருவாதிரை. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக இருங்கள். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. புனர்பூசம். என்று சகோதர சகோதரியிடம் பார்த்து பேச வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும்.
உடல் நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். உறவுகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த கடனை வசூலிப்பதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று இழந்த இருப்புகளை கண்டிப்பாக சரி கட்டிக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஈடு இணையற்ற சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை கண்டிப்பாக உதிக்கக்கூடும். உங்களின் உற்சாகம் நிறைந்த பணி நல்ல பலனை கொடுக்கும். பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு அவசியம். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதி ஓரளவு நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற சிரமம் படிப்படியாக குறைந்துவிடக் கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பணவரவு சிக்கன செலவுகளுக்கு பயன்படக்கூடும். திட்டமிட்ட பயணத்தில் மாற்றங்களை செய்வீர்கள். இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடுங்க. அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனம் மகிழும்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எவரிடமும் வீண் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இழுபறியான காரியங்களை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று அவசரமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முடிஞ்சளவு இன்று விளையாட்டை இறக்கட்டிவிட்டு பாடங்களை கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறும். முழு முயற்சி வெற்றி நோக்கி செல்ல கொடுங்க. பூசம். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். சிக்கன செலவுகளுக்கு என்று கொஞ்சம் செலவை குறைத்துக் கொள்வதே சிறப்பு. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. ஆயில்யம். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டுவீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். விடாபிடியாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். திட்டமிட்ட பணி எளிமையாக நிறைவேறும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். பலருடைய விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது எப்பொழுதும் சிறப்பை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் செய்ய வேண்டாம். முக்கியமாக உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உதவி என்று மற்றவரிடம் போய் நிற்க மாட்டீர்கள். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க கருத்தில் கொண்டு பேசிதான் ஆக வேண்டும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் கலந்து உரையாடல் செய்ய வேண்டும். சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதற்கான ஈடுபாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணிபுரிவது எதிலும் அவசியம். பணவரவு எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்யும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். என்று இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முன்னேற்றமும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடிவிடும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் மற்றவர்கள் நினைக்க கொடுங்க. அதனால் அளவுடன் பேசுவது நல்லது. உங்களது உடைமைகளை கவனமாக நீங்க பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்குங்க.
அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக சென்று வர வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். முடிஞ்சளவு காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். படிப்பில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் அக்கறை கொள்ள வேண்டும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணவரவு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்க. கேட்ட இடத்தில் பணவரவு இருக்கக்கூடும். என்று நீங்க தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பூரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று எதிர்பாராத வகையில நன்மைகள் நடைபெற கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. உணவு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இந்த நாள் அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உத்திரம். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மற்றவருடன் கருத்து வேற்றுமை இல்லாமல் இருப்பது நல்லது. சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் மற்றவர்கள் நினைக்க கொடுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி கொடுக்கும். இன்று புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஒரு பக்கம் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. செல்வ சேர்க்கையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். பணிகள் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியுங்க. திட்டமிட்ட பணி எளிமையாக நிறைவேறும். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை வளரும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். உபரி பண வரவில் முக்கிய தேவைக்கு கொஞ்சமாக சேமிப்பீர்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். இன்று மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடும். கடின முயற்சிக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எளிமையாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலையிலேயே நல்ல செய்திகள் வர கொடுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். விடுமுறை விட்டாலும் கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிந்தவரை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம். பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. ஏனோதனமாக செயல்பாட்டு நிலை கண்டிப்பாக மாறும்.
இன்று நீங்க உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை நல்ல பலன் தேடி வரக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், கண்டிப்பாக சேமிப்பு உயரக்கூடுங்க. இந்த நாள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். உங்களை பற்றி சிலர் குறைகள் சொல்வார்கள். அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நாம எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்யவில்லை என்ற எண்ணம் ஏற்படக்கூடுங்க. செயல்களில் சுறுசுறுப்பை பின்பற்றுவது நல்லது. வேண்டா வெறுப்பாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. கட்டுப்பாட்டிற்குள் எல்லாம் இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பொருளாதாரமும் என்று உயரக்கூடுங்க. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கக்கூடும். வீண் கவலை ஒரு பக்கம் ஏற்பட்டு எல்லாம் சரியாகும். அடுத்தோர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கைகூடிவிடும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்குங்க. காதலை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிட கொடுங்க. முடிஞ்சளவு விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று அவ்வப்போது முன்கோபம் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள் சூடு பிடிக்கும். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். யாரும் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நன்மைகள் ஒரு பக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. என்று நீங்க உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களில் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். விசாகம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது நல்லது. தேவையான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். என்று யோசித்து எடுக்க முடிவில் வச்சிருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உறவுகளிடம் உங்கள் மீது இருந்த மனஸ்தாபங்கள் சரியாகும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். பண வரவில் திருப்திகரமான நிலைமை உண்டாகும். காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். புதிய முயற்சியால் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்று தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக எல்லாம் நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக கொடுங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. பண வரவும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. பெண்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருத்துக்கள் வெளிப்பட கொடுங்க. இல்லத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
காதல்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். சில நேரங்கள்ல மனக்குழப்பம் இருக்கும். காதலை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி பற்றிய அறிவு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். தயவு செய்து இன்று முன்கோபம் மட்டும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. தொழில் வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சிறப்பாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குறைகளை ஓரளவு தவிர்ப்பதற்கு பார்ப்பீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். என்று பொருளாதாரம் சீராக உயரும். பொறுப்புகள் தேடி வரக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவில் எடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி வெற்றி இருக்குங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். என்று நினைத்த காரியம் கண்டிப்பாக கை கூடுங்க. கேட்டை. வெற்றிகரமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். துரிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் மனக்கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். என்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மனசுக்குள் புதிய நம்பிக்கை உருவாக கூடும். செயல்களின் நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூலமான சூழல் உருவாகக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. நல்ல யோகமும் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டால் அதிக நன்மை ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னே சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக சிலர் முடிவெடுக்க கொடுங்க. உறவினர்கள் நண்பரிடம் கவனமாக பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் பெறப்படக்கூடும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இறுதியிலே வெற்றி கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். ஏனோதனமாக இருக்க வேண்டாம். முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் வருதா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தீவிரமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. போராடம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்திராடம். இந்த நாள் இனிய தகவல் வரக்கூடும். காலையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். யார் குறைகள் சொன்னாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள்
இன்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்தில் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். போட்டி பந்தயத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் இருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலம் பாதுகாக்க உதவும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக ஊழியருடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரின் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. செயல்திறன் கொஞ்சம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் விலகி செல்லக்கூடும். எதை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுவது மட்டுமே நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆர்வமுடன் சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளிலே சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிரமங்கள் படியாக விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் சின்ன குழப்பத்தை கொடுக்கும். கை கூடுமா கூடாதா என்ற குழப்பம் கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும். விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாகும் வரை நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையும். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்ளக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சில பணிகளை நீங்க கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். கையில் ஓரளவே காசு பணம் புழங்க கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் வெற்றி இருக்கும். சில காரியங்கள் இழுபறியாகத்தான் இருக்க கொடுங்க. திருவோணம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இந்த நாள் நீங்க குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். என்று உங்களுக்கு தன்னடக்கம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மற்றவர்கள் குறை கூறா வண்ணம் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்திற்கும் இன்று குழப்பம் அடைவீர்கள். நண்பரின் உதவிகள் கிடைத்தாலும் கொஞ்சம் மன கஷ்டமும் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பண செலவை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் கூட்டாளிகளிடம் இன்று நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையும். எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மேல் அதிகாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபரை ஒருவரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சியும் இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்களுக்கு மத்தியில் காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று விடாபிடியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடும். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு சத்தான உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சில முக்கிய முடிவுகளை இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. காதலில் பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சின்ன குழப்பம் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்று கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நல்லவைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்.
பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக நன்மைகள் நடக்குங்க. குழப்பங்களுக்கு மட்டும் துணி கூட இடம் கொடுக்க வேண்டாம். பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். பணிகள் ஒவ்வொன்றாக கண்டிப்பாக நிறைவேறுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மனக்கவலை இல்லாமல் இருக்க பாருங்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிடிக்குங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கக்கூடும். மதிநுட்பத்தால் இன்று நீங்க செயல்படுவீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இருந்தாலும் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைப்பதில் கொஞ்சம் சந்தேகம்தான். முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை போட்டு மட்டும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கையும் அமையுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தேக உணர்வு ஓடிக்கொண்டிருக்கும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பங்களும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் அதிக அளவு சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில் முன்னர் பெற்ற அனுபவம் இப்பொழுது கை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் நடைமுறையில் எளிமையாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நிதானமான போக்கை பின்பற்றிக் கொள்வீர்கள். சுமாரான அளவில் பணவரவு இருக்குங்க. என் கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புத்தி தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். தொழில் திருப்திகரமாக நடக்க கொடுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். இன்று முன்னேற்றம் காணக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். மேலிடத்தில் இருந்து வந்து கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எளிமையாக முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். கடன் பாக்கிகள் எல்லாம் கண்டிப்பாக வசூலாகும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனசுக்குள் சந்தோஷத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. காதல்ல பிரச்சனை இல்லை. காதல்ல தேவையில்லாத இழுபறியான குழப்பம் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற கவலை இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லை. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். கல்வியில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. தைரியம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையும். எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்குங்க. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மேல் அதிகாரியுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. சந்தோஷம் கண்டிப்பாக நிலவும். தைரியமும் கண்டிப்பாக இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று வாசன திரவியங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்று பேச்சாற்றலும் வெளிப்பட கொடுங்க. ரேவதி.
பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வேக வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதி விட கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.